எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல கால வேளையில் அருமையான பிள்ளைகளோடு இணைந்து ஆராதிக்கும்படிக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த கால வேளையிலும் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தகப்பனே உமக்கு நன்றி. எங்களோடு பேசும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களை தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆகிறதற்கு முன்பதாகவே தெரிந்தெடுத்து வேறு பிரித்து பரிசுத்தம் பண்ணி ஆண்டவரே ஜாதிகளுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து கர்த்தரை துதிக்கும்படிக்காய் ஆராதிக்கும்படிக்காய் தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அருமையான ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் சபை கமிட்டியில் உள்ள அத்தனைவர்கள் சபையார் யாவருக்கும் எங்களுடைய ஜெம்ஸ் மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் அவர்கள் பூட்டான் தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சொன்னேன், அண்ணன் நான் இந்த மாதிரி பூனாவுக்கு போகிறேன், அண்ணன் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த ஆராதனைக்காக அவர்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக இந்த சபைக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். சபை குருவானவர் நல்ல ஆக்டிவாக இருக்கிறதான எல்லா மெம்பர்ஸுக்காக நீங்கள் ஜெம்ஸ் ஊழியங்களை நேசிக்கிறீர்கள். மறுபடியுமாக இதுக்கு முன்பதாக இருந்த போதகர் ஐயா கிட்டத்தட்ட 3 முறை பீகாருக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிற குடும்பமாக நீங்களும் வந்திருக்கிறீர்கள். ஆகவே ஜெம்ஸ் ஊழியத்தை நேசிக்கிறீர்கள், தாங்குகிறீர்கள், கொடுக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஜெனிசிஸ் சாப்டர் 15:1 சொன்னார், ஐ ஆம் யோர் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட்ஸ் இன் ஹெவன். நானே உனக்கு மகா பெரிய பலன். இந்த விசேஷமாக இந்த இடத்துல வந்திருக்கும்போது என்னென்ன பிராண்டு லுங்கி போட்டிருக்கீங்கிறத நான் ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இது என்ன பிராண்டு, இது என்ன பிராண்டு, இது என்ன பிராண்டுன்னு எல்லா விதமான வெரைட்டிஸ் ரொம்ப ஸோ நைஸ் இட் இஸ். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஃபாதர்ஸ் எல்லாம் ஒரு பாட்டு பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வி குட் ஹியர் த ஹார்மனி. நல்ல ஒரு அருமையான பாடல் பாடினாங்க. அம்மாமாரு அக்காமாரு நம்ம அப்பாவுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? இதில் நீங்கள் உண்மையாகவே இருதயத்திலேருந்து தட்டின மாதிரி தெரில, வீட்டுக்காரருக்கு மேலே கோபமாக இருக்கிறீங்களோ? இல்லை, உற்சாகமாக தட்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். 50% மக்கள் தான் சிரிக்கிறீங்க. என்ன பிரச்சனை இருக்கு போல, வீட்டில் இஷ்யூ இருக்குதோ? உற்சாகமாக கரங்களை தட்டி மையப்படுத்தலாமா? சரி, அண்ணன் ரொம்ப நல்லா சாட்சி சொன்னீங்க, பயப்படாதுங்க. பேப்பரில் எழுதி வச்சிருந்தா நல்லா தான் சொன்னீங்க. ரெண்டு பேரும் அவங்களுடைய அனுபவங்களை எங்கள் அப்பா மாறங்கள்லாம் சொன்னாங்கல்ல. ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் உண்மையாக சொல்லணும், சரியா? 2 பேரும் அவங்க அப்பாவுடைய காரியத்தை சொல்லும்போது எத்தனை பேர் உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை நினைத்து எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா நானும் சொல்லியிருப்பேனே, அப்படி யாராவது நினச்சிங்களா? உண்மையாக சொல்கிறீங்க? உண்மைதானக்கா? வீட்டுக்காரருக்கு மாத்திரம் இந்த வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, எனக்கு பெண்களுக்கு மாத்திரம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எங்கள் அப்பாவை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லாரும் நம்ம சொல்ல ஆரம்பிச்சுட்டா அடுத்த சண்டே வரைக்கும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கணும், டைம் பத்தாது. உண்மையாகவே வாட் a mighty father we have. சரி, அருமையான பிபின் தம்பி ஆரம்பத்தில் ஒரு ஜெபம் நடத்தினார். கேட்டிங்களா? எத்தனை பேர் அந்த ஜெபம் நடத்தின கேட்டிங்களா? அந்த தம்பி எத்தனை முறை அவருடைய ஜெபத்தில் அப்பா தந்தையே அப்படின்னு சொன்னார்? யாராவது கவுண்ட் பண்ணீங்களா? அப்படியெல்லாம் உண்டோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? தம்பி நீங்கள் கவுண்ட் பண்ணீங்களா எத்தனை முறை சொன்னீங்கன்னு? 8 times. அப்போ அதிலிருந்து தெரியுது, the more we pronounce the father name, that much we love our father. வீட்டில் யாரை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருப்போமோ அதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்லி. புரியுதா? We have a heavenly father this morning. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம். ஏன்னா அந்த எல்லா அப்பாமார்களும் இங்கே வந்து நின்ன போது அந்த சத்தம் அவ்வளோ உற்சாகமாக இருந்தது. இப்போ நீங்களும் பாட போறீங்க, அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லாரும் தெரிஞ்ச அந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை. Your voice அண்ணே. தேவபிதா மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சியடை ஆவலதான் என்னை பைம்புன்மே அவர் மே தமநீர் அருளும் மெய்ப்பனல்லோ
சிறுமை தாட்சியடை ஆத்துமகன். எஸ், நிச்சய பாதை அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய். சுகமா? சிலர் பாடாம இருக்கிறீங்க. If you know the song, sing loudly. அவர் என்ன பண்றாரா? பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றே. Sing it again. பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி சுகத்தைலம் கொண்டு என் தலை சுகமாய் அபிஷேகம். வெரி குட். தேவன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம அப்பா எங்க இருந்தாரு? நம்ம எல்லாம் திருமணமாக போது அப்பா வயசாச்சுது. நிறைய பேருக்கு அப்பா அம்மா இல்லை. ஆனால் நம்ம இப்போ ஆராதிக்கிற அப்பா தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது அப்படி தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறாரு. இப்போ அடுத்த சரணத்தை ஒன்லி ஃபாதர்ஸ் பாட போகிறோம். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம். ப்ளீஸ் டிஸ்பிளே the fourth one. Only fathers going to sing. Okay? ஜி புடிமா? ஜி next. ஆயுள் முழுவ only brothers. இவ்வளவுதானா? From the back. Sing it from your heart, from the depth of your heart. நேயன் வீட்டில். Oh, what a God. நிலை தீரு. எல்லாம் சேர்ந்து வெரி குட். சத்தமா திருமை தாழ்ச்சியடை. One more time. தேவப்பிதாய் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. அந்த பாட்டெல்லாம் நீங்க பாடும்போது அர்த்தத்தை பார்க்கணும். பழைய காலத்தில் உள்ள பாடல்கள், பரிசுத்தவான்கள் எழுதின பாடல்கள் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் இந்த அவங்க சாட்சி சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி சொல்லும்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, இந்த வீட்டில் வந்து சித்தி சித்தப்பா மாமா எல்லாம் தெரிய மாட்டேன். இன்னைக்குள்ள டிஜிட்டல் பிள்ளைகளுக்கு நம்ம பழைய காலத்தில் உள்ள அந்த உறவுகள் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் there is life in the song when we sing. நல்ல ஒரு பாடலுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், நான் ஜெம்ஸ் மிஷனில் கடந்த 32 வருடங்களாக ஊழியம் செய்து வருகிறேன். 19 வருஷம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிலருக்கு தெரியும், நான் மஸ்கட்டில் வேலை பார்த்துருந்தேன், கல்ஃபில் வேலை பார்த்துருந்தேன். நல்ல சம்பளம். என்னுடைய ஏம் எல்லாம் ஐ வாண்ட் டு ஏர்ன் மணி, அப்புறம் ஊழியங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் ஆண்டு சொல்லுவார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இந்த காலையில் ஒருவேளை யாராவது எதையாவது காரியங்களை என் லைஃப்பில் இப்படி இருக்கும்னு நினச்சிருந்தாலும் ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் விஷன். let us allow the Holy Spirit. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்யட்டும். நான் நினைச்சேன் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கலாம். பொதுவாக அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு கல்ச்சர் என்னென்னா, யாராவது வெளிநாட்டு போயாச்சுன்னா அடுத்துக்கு அப்புறம் அம்மா அப்பாவுடைய திட்டம் ஒரு பூமி வாங்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் டர்ம் வரும்போது ஃபவுண்டேஷன் போடணும், அதுக்கப்புறம் வீடு கட்டணும். இது நம்ம கல்ச்சர் இல்லையா? அந்த பாட்டில் கடைசி எப்படி பாடணும்? நேயன் வீட்டிலே. அப்போ இதெல்லாம் சிறப்பு கிடையாது. நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் வேஷ்டி 5 வருஷம் கழிச்சு போட முடியுமாண்ணா? ஆனால் அங்கே அப்படி இல்லை. நேயன் வீட்டிலே சிறப்போடே. அப்புறம் நெடுநாள். இந்த உலக வாழ்க்கை 70, நல்லா சாப்பிட்டா ஒருவேளை 70. ஆனால் அங்கே 1000 அவரோடு கூட இருக்க போயிடும். அப்படி ஊழியம் செஞ்சுட்டு ஒரு முறை ஊருக்கு வரும்போது சில தம்பிமார் சொன்னாங்க, கிட்டார் வாசிக்க ஆள் இல்லை, பீகாருக்கு வாங்கன்னு பீகார் கிட்டார் வாசிக்க கூப்பிட்டு போனாங்க. 14 பேர் இசைக்குழு, நல்லா வாசிக்கிறவங்க, தம்பி மாதிரி உங்களை தங்கச்சி மாதிரி வாசிக்கிறவங்க. ஆனால் போனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, ஆக்சிடெண்ட்டில் அப்படியே ஒரு தம்பி கால் போச்சுது. எல்லாரும் அந்த ரத்த வெள்ளத்தில், நாங்கள் 4 people டிசைடட் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறோம். இந்த ஆக்சிடென்ட் இங்கே மரத்தில் இடித்து கிடக்குது. ஏர்லி மார்னிங் நான் வந்து ராஞ்சி மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஹைவேக்கு அந்த பக்கம் ரோட்டில் விழுந்து கிடக்கிறேன். எப்படி விழுந்தேன்னு தெரியாது. ஒருத்தர் வண்டிக்குள்ளே கிடக்கிறாரு. அப்படி கடந்து சத்தம் போடுறோம், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. எங்களுக்கு யாரும் ஹிந்தி தெரியாது. அந்த நேரத்தில் ட்ரம்ஸ் வாசிக்கிறவர் அந்த பக்கம் விழுந்து கிடக்கிறாரு. ஐயோ பெல் கை ஒடிஞ்சிட்டடா அப்படிங்கிறாரு.
நம்ம பிள்ளைகளை பார்ப்போனா இன்னொருத்தன் பாட்டுக்காரர் வாய் கிழிஞ்சிட்டு அப்படிங்கிறாரு, கீபோர்டு வாசிக்கிற கை ஒடிச்சிட்டு எல்லாம் அங்கங்கே ஒரே மேஜர் ஆக்சிடென்ட். அப்போ நாங்கள் 4 பேர் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிட்டோம், விழுந்து கிடந்துட்டு, டேய் ஆண்டவர் கைகளை கால்களை உடைத்து ஊழியத்துக்கு அழைக்கிறார் போல. எப்படிவே 14 பேரையும் ராஞ்சி மெடிக்கல் காலேஜில் கொண்டு போட்டாங்க. 14 பெட்டில் கிடக்கிறோம். ராத்திரி அகஷன் ஜெபகுமாரன்னு தமிழகத்திலிருந்து 14 தம்பிமார் இசைகளை இசைக்கிறதுக்காக இங்கே ஊழியம் செய்ய வந்தபோது இப்படி ஆகிவிட்டது என்று துக்கமாக ஒவ்வொரு பெட்டு பக்கமாக வரும்போது நாங்கள் 4 பேர் சொல்கிறோம், அண்ணன் நீங்கள் கவலைப்படாதுங்க, வண்டி மெட்ரோடோர் வேனு உடஞ்சிட்டுன்னு கவலைப்படுறீங்களோ, ஆல் திங்ஸ் work together for good those who love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. என்ன தம்பி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, ஒரு தம்பி கால் போச்சுது துடிக்கிறான் அண்ணேன்னு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், கவலைப்படாதுங்க, நாங்கள் 4 பேர் மறுபடியும் தமிழகத்திற்கு போகவில்லை, அப்படியே பீகாரில் நாங்கள் மிஷினரிகளாக இருக்க போகிறோம் என்று சொல்லி, அதுதான் என்னுடைய அழைப்பு. இன்றைக்கி 32 வருடங்களை முடிக்கிறதுக்கு அருமையான கிறிஸ்டோபர் முதல்ல சொன்னாங்க, இட் இஸ் நத்திங் பட் இஸ் அமேசிங் கிரேஸ். நீங்கள் நாளில் இந்த இடத்துல வந்திருக்கிறது அவருடைய கிருபை அல்லாதபடி. அதான் அருமையான அப்பாவும் கிருபைகளால் பாடினா டைம் போயிடும். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா. அப்புறம் அகஷன் ஜெபகுமாரன்னு 19 வருஷம் பீகாரில் இருந்தோம். 19 வருஷம் முடித்த உடனே மறுபடியும் எங்களை வந்து பாம்பேக்கு அனுப்புகிறாங்க. தம்பி மகாராஷ்டிரா போங்க. மகாராஷ்டிரான்னு சொல்லும்போது ஏற்கனவே பாம்பே ட்ரெயின்லலாம் வந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட இடத்துல போய் ஊழியம் செய்கிறதா, நோ ப்ராப்ளம் போங்க அப்படின்னாங்க. பாம்பே போனோம். பாம்பே போயிட்டு மறுபடியும் பீகார் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே சொல்கிறாங்க, தம்பி உங்களுக்கு மனைவி பேர் ஜான்சி, அப்போ உங்களுக்கும் ஜான்சிக்கும் ஒரு டியூட்டி கொடுக்குறேன். நீங்கள் பாம்பேயில் 24 ஹவர்ஸ் கரண்டு, 24 ஹவர்ஸ் பைப்பை திறந்தா தண்ணி. ஆனால் நீங்கள் இப்போ போகக்கூடிய வில்லேஜில் கரண்ட் கிடையாது. ஜூன் மாதம், மே மாதம், ஜூன் மாதம்லாம் 45, 46, 47, 48, 49 என்னது சூடு, கரண்ட் கிடையாது. அதில் ஒரு 150 பிள்ளைங்க இருக்காங்க தம்பி, 150 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 150 பிள்ளைகளுக்கும் அப்பா கிடையாது. எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் தொழில் விபச்சாரம். ஆல் த 150 children's mother, they are doing commercial sex. நீங்க போனாங்க, நீங்க தான், you should be their father. நீங்க தான், you are the father for the 150 children. உங்க வைஃப் தான் 150 பிள்ளைகளுக்கு அம்மா. இதுக்கு முன்னாடி அந்த 150 பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஒரு குடும்பத்தை வச்சிருந்தோம், மனோபாய். அவங்க தான் அந்த பிள்ளைகளை, எய்ட்ஸ் வியாதி பிடிச்ச பிள்ளைகளெல்லாம் மடியில் போட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க. அவங்க கணவன் பேர் ஆஸ்டின், அவர் தான் 150 பிள்ளைகளுக்கு அப்பா. ஆனால் நல்ல நேசத்தோடு பாசத்தோடு பிள்ளைகளை மடியில் போட்டு சாப்பாடு ஊட்டின மனோபாய் அக்கா சில நாட்கள் கழித்து, ஏன் தெரியுமா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராட்டம் உண்டு. இந்த பிள்ளைங்கள்லாம் சிங்கங்களின் வாய்களில் இருப்பாங்க. தாய்கள் விபச்சாரிகள். இந்த பிள்ளைங்க 8 வயது 9 வயதாக இருக்கும்போதே அவங்களுடைய சரீரம் கலர்ஃபுல்லாக மாறணும், பெருசாக மாறணுங்கிறதுக்காக இன்ஜெக்ட் பண்ணுறதுனால ஆல் த சில்ட்ரன் அடிக்டட் வித் ட்ரக்ஸ். அப்போ அந்த பிள்ளைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பலத்தினால் முடியாது. போராட்டங்கள் இருக்கும். மனோபாய் அக்கா கேன்சர் வியாதிப்பட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம், ஒரு சில வருடங்கள் கழித்து அவங்க மறித்து போனாங்க. அப்போ தான் அகஷன் ஜெபகுமாரன் சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் போகணும் தம்பி, அவங்களுக்கு 150 பிள்ளைகளுக்கும் நீ தான் அப்பாவாக இருக்கணும். தெர் இஸ் நோ ஃபாதர் ஃபார் ஆல் த 150 சில்ட்ரன். உன் ஒய்ஃபு ஜான்சி தான் மதராக இருக்கணும். எஸ் அண்ணன். ஏன்னா நம்ம கீழ்ப்படியும் போது, ஊழியர்களுக்கும் அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படியும் போது தெர் இஸ் a ஸ்பெஷல் blessing. ஒருவேளை இன்றைக்கி நம்ம யாராக்காவது ரிபல் பண்ணணும், எதிர்த்து பேசணும்னா we lose the blessing. ஆண்டோட கிருபையினால 32 வருஷமா இது வரைக்கும் எனக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற அத்தாரிட்டி அகஷன் அண்ணன் டாப். அதுக்கு கீழே யார்கிட்ட இது வரைக்கும் நோ சொன்னது கிடையாது. அண்ணன் சொல்கிறான், எஸ் அண்ணன். போனால் ஃபஸ்ட் நாள் போயாச்சு. போனால் 48 டிகிரி சூடு, பின்பக்கம் ரயில்வே ட்ராக்கு, அந்த பக்கம் விபச்சார விடுதிகள், பைக்கில் கொண்டு வந்து 2-3 கேர்ள்ஸை வச்சு கொண்டு போவாங்க. இந்த பக்கம் சுடுகாடு, கரண்ட்டு கிடையாது, பார்க்கணும், நைட்டு தூங்க முடியாது. காலையில் 6 மணிக்கு மனைவி அந்த பிள்ளைகளை பார்க்க ஓடிடுவாப்பில். அப்போ அதில் ஒரு தம்பி குட்டு, தம்பிக்கிட்ட நான் பேசும்போது சொன்னால், அங்கிள் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு வந்து அடிக்கடி சிக்க ஆகுவேன். எங்கள் சித்தப்பா என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோன்னா நர்ஸு சொல்கிறாப்புல, குட்டு எய்ட்ஸ் இவனுக்கு பிளட்டில் கலந்துட்டு, இந்த குட்டுக்கு மருந்து பார்த்து பிரோஜனம் இல்லை. தெர் இஸ் நோ யூஸ் ஃபார் குட்டு, ஸ்பெண்டிங் மணி, நோ யூஸ். வேணால் 6 மாதத்தில் செத்து போயிடுவானே. ஆனால் எனக்கு கேட்டுது அங்கிள் அவங்க சொல்கிறத. நான் சின்ன பையன், டீனேஜ் பாய், நான் சாகிறதுக்காக பிறந்தேன். நான் செய்த தப்பல்ல, என்னுடைய தாய் விபச்சாரியாக இருக்கிறதுனால, சிறு வயதிலேருந்து என்னுடைய சரீரத்தில் போதை பொருட்களை ஏற்றதுனால என்னுடைய சரீரம் இப்படி ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் நம்ம ஹோமுக்கு வராப்பில் ஆண்டவரை பற்றி சொன்னோம். எபிரேயர்
12:24 Hebrews chapter 12 verse 24 there is power in the precious blood of Jesus Christ. No, the blood speaks better things for you. அந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த காலையில நன்மையானவைகளை பேசுகிறதா. Can somebody read it? படிங்கம்மா. எபிரேயர் 12:24 Hebrews 12:24. படிங்க. அந்த தம்பியினுடைய பிளட் ஃபுல்லாக எய்ட்ஸ் கம்ப்ளீட். அதனால தான் 6 மாதம் வரைக்கும் ஹீ மே சர்வைவ். ஆனால் அந்த இயேசுவின் ரத்தம், ஏன்னா யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ பிள்ளைகள். நம்ம அவங்க பிள்ளைங்கன்னா அவர் சாக விடுவாரா? ஏதோ அந்த தம்பி நம்பினான் there is life in the precious word of God. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. எப்படியே நம்பி தம்பி 13 வயசு, ஆனால் 6 மாதம் தான். 14 வயசாச்சு, 15 வயசாச்சு, 17, 20 ஆச்சு. அதுக்கப்புறம் சாகலை. நம்பிக்கை வந்துட்டு Christ lives in me. Galatians 2:20 சொல்லுவார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்து எனக்குள்ளே, Christ lives in me. எப்படியோ அந்த குட்டு படிச்சாப்புல, இங்கே போனாப்புல, எங்கே கேரளாவில் போய் படித்தாப்புல, அதுக்கப்புறம் பல இடத்துல டிகிரி எல்லாம் முடிச்சு அவனுக்கு உடனே ஜாப் கிடச்சிருக்கும். இப்போ விஷயம் என்னென்னா மேரேஜ் ஆயிடுச்சு குட்டுக்கு. குட் அம்மா இன்னைக்கும் விபச்சாரி தான். குட்டு மேரேஜ் பண்ண போறாப்புல. அங்கிள் மேரேஜ். யாரடா மேரேஜ் பண்ண போறா? எனக்கு ஒய்ஃப். அந்த பிள்ளையும் நம்ம ஜெம்ஸ் ஹோமில் படித்த பிள்ளை. அவளும் அவங்க அம்மாவும் விபச்சாரி தான். ஈவன் டுடே ஆர் மதர் ஆல்சோ டூயிங் கமர்ஷியல் செக்ஸ். 2 விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைங்க அவங்க கம்யூனிட்டியில் முதல் முறை திருமணம் நம்ம நடத்தி வச்சுருக்கோம். பொதுவாக அந்த 1500 வருஷங்களாக அவங்களுடைய தொழிலே டான்ஸ் ஆடுறது, விபச்சாரம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க 2 மாவட்டத்தில் 52 வில்லேஜ். இப்போ மேரேஜ் ஆகுது. ஒய்ஃப் யாருடா? அங்கிள். எனக்கு ஒய்ஃபுக்கு அம்மாவும் விபச்சாரி, அவளுக்கும் அப்பா கிடையாது, எனக்கும் அப்பா கிடையாது. ஆனால் 2 பேரும் இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணுறோம். இந்த உடன்படிக்கையில் நாங்கள் திருமணம் ஆயிடுச்சு. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வேலைக்கிழமை பேசுகிறேன். குட்டு வேர் ஆர் யூ? அங்கிள். மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு இல்லடா, ஏதாவது பிள்ளைங்க இருக்காங்களாம் கேட்டேன். எஸ் அங்கிள், எனக்கு 75 பிள்ளைங்க இருக்காங்க. ஐ எம் ஹேவிங் 75 சில்ட்ரன். 2 வருஷத்தில் 75 பிள்ளை எப்படிடா வந்துருச்சு? அங்கிள், நான் ஒரு ரிமோட் பிளேஸில் ஊழியம் செய்கிறேன். 75 பிள்ளைங்க அப்பா இல்லாத பிள்ளைங்க. ஐ எம் த ஃபாதர் ஆஃப் ஆல் 75 சில்ட்ரன். சந்தோஷப்பட்டாப்புல, பயங்கர சந்தோஷம். இன்னொரு ப்ரேயர் குரூப்பு. தம்பி ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவியா? இல்லை அங்கிள், ஒய்ஃப் சின்ன வயதாக இருக்கும்போதே ட்ரக்ஸு பாடியில் ஏற்றி அவள் உடம்பு பாதிக்கப்பட்டுடுச்சுது. அம்மா இன்னும் விபச்சாரியாக இருக்கிறதுனால மேரேஜ் ஆச்சு. கர்த்தருக்குள்ளே நம்பி நாங்கள் திருமணம் பண்ணோம். அதே இடத்துல ஊழியம் செய்கிறோம். அவளுக்கு போன் டிபி, பெட்டில் இருக்காப்புல. ஆனாலும் ஊழியத்தை விடலான்கள், ஊழியத்தை விடலை. டெய்லி ஓடுற. இப்போ எங்கடா போகிறா? அப்போ டாக்டர் சொன்னாங்க, உனக்கு ஒய்ஃபுக்கு இப்போ குழந்தை இருக்கக்கூடாது, ஏன்னா போன் டிவி, பிகாஸ் ஆஃப் ஹர் மதர்ஸ் ப்ராப்ளம். 3 வருஷம் உனக்கு குழந்தை இருக்கக்கூடாது. அங்கிள், ஐ எம் ஸோ ஹாப்பி, காட் ஹஸ் கிரேஷியஸ்லி கிவன் 75 சில்ட்ரன். சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாடா? அங்கிள், சைக்கிள் ரிப்பேர் ஆச்சுது, சைக்கிள் கடையில் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ரிப்பேர் பண்ணி முடிச்சோன்னா மறுபடியும் அந்த வில்லேஜுக்கு ஓடுறாங்க. நான் யோசிக்கிறேன், யார் சொன்னது இந்த குட்டு கிட்ட ஊழியம் செய்யணும்னு? அவனுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப மோசம். அந்த வில்லேஜ்லேயே ஃபஸ்ட்டு படித்து எஜுகேட்டட் பாய். அவன் சொல்கிறான், எஸ்தர் சொன்னது, என்னுடைய ஜனங்களுடைய அழிவை நான் எப்படி பார்க்க முடியும்? தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த உங்க சத்தமா அவரோடு தங்கினால் சொந்தம் பாராட்டி. இவ்வளவுதான் சத்தமா? அக்கா வாயா. என்னாலுமே தூவா என்னாத்துமாவே என்னாலுமே தூவா. அக்காமார் பாடுங்க. எத்தனையோ கிருபை. 1 by 1.
count your blessings, name them one by one. நித்தம் முனை மூடி all the fathers நேயமான் ஜீவனை மீட்ட என்னாலுமே என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நீ. எல்லா அம்மா மாரம் பாட போறோம். பூமிக்கும் வான் only mothers உள்ள சாமி பயமுள்ள சாலமோ தங்குமே சக்தி எல்லாம் சேர்ந்து என்னாலுமே என்னாத்துமாவே நீ என்ன மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரிகார்டிங் த ஃபாதர்ஸ், த கேரக்டர் ஆஃப் த ஃபாதர். ஒரு தகப்பனுடைய குணங்கள். உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம அப்பாவனுடைய அன்பை போட்டிருக்குது. ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய தோளிலே வைத்து சுமக்கிறது போல அவர் ஒருவரே இந்நாள் வரைக்கும். Can somebody read it in English? Deuteronomy chapter 1 verse 31. படிங்கம்மா. ஒரு பாருங்கண்ணே. அண்ணே, நேற்றுக்கு நாங்கள் we had a small gathering கிருஷ்ணபுரம் ஆஃபீஸில். அப்போ நாங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம், அந்த 5 பேரும் வேறு வேறு இடத்துல உள்ளவங்க. நாங்கள்லாம் ஐயோ ஒரு பனங்காட்டில் ஓடக்காட்டில் எங்கெங்கெல்லாமோ இருந்த எங்களை இந்த பூனாவில் கொண்டு வச்சு, இட் இஸ் God who has placed you in this city place now as a high profile. ஒரு மனிதன், படிங்கக்கா வசனத்தை பாருங்க. இங்கே நீங்கள் இவ்விடம்னா எந்த இடம்க்கா? வேர் we live now. எங்கே இருக்கிறோம்? அருமையான ஐயா சொன்னாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, என்ன பிரதர் இதுக்கு முன்னால் கூட அப்பா போய்ட்டு சொன்னவர், இந்த 4 fathers அவங்க நேற்று பேசிகிட்டு இருந்தோம். நம்ம தாத்தாவுக்கு தாத்தா காலம் யோசித்து பார்க்கலாம். அந்த நாட்களில் they had the reverential fear, godly people. அதுல இருந்தெல்லாம் அப்படி நம்ம எல்லாரையும் செலக்ட் பண்ணி, it is God who picked us, selected us, elected us, separated us from those community and he has placed us. எங்கெல்லாமோ கொண்டு வச்சாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தகப்பன். இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க? அதில் போட்டிருக்குது வேற. படிங்க, ஃபினிஷ் பண்ணுங்க. கண்டீர்களே, நீங்க பார்த்தீங்கன்னு போட்டிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், 2 பேரோட அப்பா சாட்சியை முடிச்சுட்டாங்க. எல்லாரும் நீங்க அவங்க சொல்லும் போது அவங்கவுங்க அப்பாவுடைய கதைகள் ஞாபகத்துக்கு வந்தது இல்லையா? இவ்வளவுதான் சாப்பாடு, இந்த ஒரு பிளேட் சாப்பாடு அம்மா சாப்பிடல, எல்லாருக்கும் ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணிட்டு அம்மா சாப்பிடாம தூங்குறாங்க. அதெல்லாம் சொல்லணும் போல வந்தது. அவங்கெல்லாம் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கல, நமக்கு எடுத்து கொடுத்தாங்க எப்படி இல்லாமோ அதெல்லாம் சொல்ல வந்தது. அப்போ சொல்லாரு, அன்னையிலிருந்து இன்னைக்கு இந்த இடம், இந்த பூனாவில் எந்த கம்பெனியில் உன்னை நான் வச்சிருக்கிறனோ, எந்த அப்பார்ட்மெண்ட்டில் வச்சிருக்கிறனோ, இதெல்லாம் மற்றது வேற யாரும் அல்ல. திஸ் இஸ் நாட் யுவர் மைட், யுவர் எஃபிஷியன்சி சஃபிஷியன்சி, இட் இஸ் மீ, நான் தான் மகனே அப்படின்னு அவருடைய காரியங்களை சொல்றாரு. 3 காரியங்களை the father who is waiting, நமக்காக இந்த காலையில் காத்திருக்கிற ஒரு அப்பா. Father who is waiting for you, நமக்காக காத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை தெளிவாக பார்க்கணும்னா ஏசாயா 30வது அதிகாரம். நீங்கள் வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது தயவு செய்து சர்ச்சுக்கு கொண்டு வரும்போது ஆண்ட்ராய்டு கொண்டு வராதுங்க. தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன், இட் இஸ் பியோர் மில்க், நாட் டைல்யூட்டட். இப்போ ஏசாயா அந்த நமக்காக the father who is waiting for you, longing for you, என் மகா எப்போ வருவா, என்னுடைய மகள் எப்போ வருவான்னு காத்திருக்கிறார். ஈவன் டுடே திஸ் மார்னிங். ஏன்னா ஒரு சிலர் வேதம் வாசிக்கிறத விட்டுட்டீங்க, ஒரு சிலர் ஜெபிக்கிறத விட்டுருப்போம், ஒரு சிலர் ஆண்டவரோட குடும்ப பிரச்சனையில் கணவன் மனைவிக்குள்ள இஷ்யூவில் ஃபேமிலி ப்ரேயரே முடிஞ்சு போச்சுது. பிள்ளைங்க சில இஷ்யூவில் பெட்ரூம்லேயே உட்காந்துருங்க, வரமாட்டாங்கிற அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ரேயர் வரமாட்டாங்கிற. ஸ்டில் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க தமிழில்.
நீங்க பைபிள் படிக்கும்போது எப்போதாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? தம்பி படிச்சிங்க, என்ன வேர்டு வருது இங்கிலீஷ்ல? பட். இங்கிலீஷ் படிங்க தம்பி. yet the Lord. ஆனாலும் அப்படின்னா சொல்லுங்க, அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்கம்மா? ஆனாலும் என்னது? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, அப்படிதானே? ஏதோ ஒன்று சம்திங் ரெஜிஸ்டர். அது என்ன அப்படின்னா 1வது வசனத்தில் போட்டிருக்குது. ஆண்டவர் நான் பைபிள் படிக்கும்போது ஏசப்பா பேசுறது போல. எத்தனை பேர் நம்புறீங்க இது ஏசப்பாவுடைய வார்த்தைன்னு சொல்லி? அப்படிதானே? infallible word it is. There is life, there is light in the word. நாம் பின்னாடி சொல்றோம். நேற்று நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம். சரி, இப்போ எதுக்கு காத்திருக்கிறாராம்? 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் அவங்க வேற டிஸ்கஸ் பண்றாங்க, கூகுளில் போய் சர்ச் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் பண்றாங்க. மகளுக்கு மேரேஜ் வருது, நீ என்னடா சொல்றா? பிள்ளை பிறந்துட்டு. இந்த நம்ம ஊரில் பழைய காலத்தில் பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது தாவீது, யோசேப்பு, யாக்கோபு இப்படிலாம் வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் போய் 24 hours சர்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகா வெளிநாட்டில் இருப்பாப்புல, இவங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் தாத்தா பாட்டி ஒரு பேர் சொல்லுவாங்க, பிள்ளைங்கெல்லாம் கடைசியில் ஒரு பேர் போட்டிருப்பாங்க, அது வாயிலேயே நுழையாது. பார்த்துக்காங்க டிஜிட்டலில் பேர். அவர் சொல்லாரு, என்னை அல்லாமல் அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. they discuss with themselves. அதுக்கப்புறம் என் ஆவியை அல்லாமல் வேற ஏதோ ஒரு ஆவியோட போறாங்க. அதுக்கப்புறம் 2வது வசனம், என் வார்த்தையை கேட்காதபடி ஃப்ரெண்ட்ஸுக்கு வார்த்தை கேட்குறாங்க. 2வது 4வதாக அங்க உன்னதமானவரின் மறைவில் there is a shadow தேவனுடைய, ஆனா வேற எங்கேயோ போறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை பின்னால படிச்சு பாருங்க, டைம் இல்லை. என்ன இல்லாம without me they try to do with the level best. 2வது நான் தான் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலன் அடைவீர்கள். ஆண்டவர் சொல்றார், I will guide you, I will teach you, I will protect you, I will lead you in a wonderful manner. என்னுடைய ஆவி இல்லாதபடி, அப்புறம் என் வாக்கு கேளாதபடி. எத்தனை வருஷம் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. வேற எங்கேயுமே போறாங்க. இப்படியெல்லாம் போனாலும் கடைசியில் நீங்க எப்படிதான் போனாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். I am waiting for you. எவ்வளவுதான். பார்த்தீங்களா, நம்ம எவ்வளவு நேரம் many times we commit mistake. இதில் என்ன தெளிவாக பார்க்கணும்னா, அப்படி இந்த ஆனாலும் வார்த்தை விட்டுறாதுங்க. ஆனாலும் இந்த காலையில் அவர் கையை விரித்து வச்சுக்கிட்டு காத்திருக்கிறாரு. அதை நீங்கள் எரேமியா கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஓன்னு அழுவார் எரேமியா. ஐயோ, என்னுடைய தலை கண்ணீர், என்னுடைய கண் கண்ணீர் ஊற்று இருந்தாச்சும் நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி எரேமியா அழுவார். நீங்கள் எரேமியாட்ட போய், எரேமியா why are you crying? என்னடா தேவையில்லாம கண்ணீரா வடிக்கிறா தலையா? அப்பா அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். அது என்ன தெரியுமா? 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கக்கா. ஜெரமியா சாப்டர் 2 2 சொல்லுங்க, படிங்க. ஜெரமியா சாப்டர் 2 verse 2. வசனத்தெல்லாம் பாருங்க. ஆனாலும் அந்த வசனத்தை பாருங்க. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரம். அந்த நாட்கள்ல we had nothing. மெயினா இதெல்லாம் இல்லாத காலத்தில் 30 years ago அந்த நாட்கள்ல ஒண்ணுமே இல்லை. you had nothing. அந்த நேரத்தில் I remember, பார்த்து கீழே பாருங்க, I remember the devotion of your youth. இங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் மேரேஜ் ஆயிட்டு ஃபாதர்ஸ் வந்தவங்க எல்லாம், அண்ணே அக்கா நீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக ரட்சிப்புன்னு சொல்லுவீங்களா? ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவீங்களா? வாலிய பிள்ளையா இருக்கும்போது, டீனேஜா இருக்கும்போது, அந்த நாட்களில் இருந்த உங்களுடைய ப்ரேயர் லைஃப், திருமணமாச்சுது, பிள்ளைங்க பிறந்தாங்க, வெளிநாடுகள் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த நாட்களில் ஸ்கூலிங் டேஸ் அவர் இப்போ சொல்ல, ஐ ரிமெம்பர் யுவர் லாயல் டிவோஷன் ஆஃப் யூர் யூத். அந்த யூத்தை ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுங்க, எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுங்க. டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் பழைய வீட்டில் போய் இந்த பண்ண வீடுன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் பாருங்கள். செல்ஃபில் உங்கள் பழைய ஸ்கூலில் படித்த டைரி ஏதாவது ஒன்று தப்பி கிடக்கும். அப்போ நீங்கள் பின்னால் எழுதி வச்சிருப்பீங்க, நான் டெய்லி காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், யாரை கண்டா விட மாட்டேன், இயேசுவை பற்றி சொல்லுவேன். இன்றைக்கி கூட நிறைய பேர் வீட்டில் போய் உங்கள் டைரியில் பைபிள் எழுதி வச்சிருப்பீங்க. சிலவங்களுடைய கைகளில் பைபிள் இருக்கும், பழைய பைபிளாக இருக்கும், 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் பாருங்க அக்கா எழுதி வச்சிருப்பீங்க. அவர் சொல்லாரு, டேய் நான் உன்னுடைய ஆதி காலத்தில் இருந்த பக்தியை நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் யுவர் ப்ரேயர் லைஃப், ஐ ரிமெம்பர் யுவர் டெடிகேஷன். அன்னைக்கு எதையுமே கொடுக்க ரெடியாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது வி கால்குலேட். நேற்று நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நம்முடைய தமிழர்கள் விசேஷமாக தென் மாவட்டம் தமிழகத்தில் கால்குலேஷனே பண்ண மாட்டாங்க.
கால்குலேஷன் அப்படி அள்ளி கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்ல இருந்த காலையில் அந்த நாட்களில் விசேஷமாக கோவிட் நாட்கள் எல்லாருமே ஆஃபீஸ் பூட்டிட்டாங்கல்ல, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணோம். அந்த நாளுக்கும் இன்னைக்கும் உன்னுடைய ப்ரேயர் லைஃபு கிராஃப் போட்டு பாரு மகனே மகளே. உன்னுடைய பரிசுத்தம் நீ ஆண்டவரோடு செலவு பண்ண நேரம் அதெல்லாம் ஒருவேளை குறைவாக இருந்தாலும் ஆனாலும் நமக்கு இறங்கும்படி இந்த காலையில் காத்திருக்கிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல அப்பா கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரியலையோ? ஆனாலும் நமக்கு இறங்கும்படி. ஏன் தெரியுமா இன்னைக்கு இருக்கிறாரு? டோர் க்ளோஸ் ஆக போகுது ஒரு நாள். ஆதியாகமம் 7:16 கர்த்தர் வாசலை அடைத்தார். The Lord closed the door. மேத்யூ 25:10 கர்த்தர் வாசலை அடைத்தார். பாருங்க தம்பி, மேத்யூ 25:10 என்ன பண்ணுறாருங்க? கதவு பூட்ட போது யார் வெறுவலை தூரமாக இருந்தாலும், ஆண்டவர் விட்டு தூரமாக இருந்தாலும், இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்போம் அப்படின்னாலும் ஓடி வந்துடுங்க. எங்கே பாருங்க, கடைசியில் போகும்போது கதவும், நீங்களே படிங்க, கதவும் ஆனால் டுடே அவர் கையை விரிச்சிட்டு இருக்கிறாரு, அப்படியே விரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:16 பாருங்க. அங்கே ஜெனிசிஸ் சாப்டர் 7:16 ஜெனிசிஸ் 7:16 அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஜெனிசிஸ் 7:16 அடைச்சாரு, ஆனால் இன்னும் திறந்துருக்கனே. சரி, லிசன் நீங்களே சொல்லுங்க அக்கா. கதவை அடைச்சாரு, அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் கதவை தட்டினாங்க, திறந்தாங்களா? இவங்களுக்கு கதவை அடைச்சாரு, தட்டுனாங்க, திறந்தாங்களா? ஆனால் இன்னைக்கு டோர் ஓப்பனாக இருக்கு. Come on to the original place where we were. எங்க இருந்தோமோ வந்துரும். ஆனாலும் நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாரு. முதலாவது நமக்காக காத்திருக்கிற ஒரு அப்பா. ரெண்டாவதாக நம்ம படிச்சது என்ன, உபாகமம் 32:6 இந்த அப்பா என்ன செய்யறாரு? முதலாவது அந்த அப்பா ஆனாலும் நம்ம பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து, உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு உன்னை மறுபடியும் ஹக் பண்ணி அணைத்து கொண்டு என் பிள்ளையா மாத்திரத்துக்கு என்ன ரெடியாக இருக்கிறோம். மகனே மகளே வந்துவிடு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், I will give you rest. Today the door is open. இப்போ ரெண்டாவது நம்ம அப்பா என்ன பண்ணுறாரு? உபாகமம் 32:6 Deuteronomy chapter 32:6 இங்கே பாருங்க. தமிழில் நம்மள எல்லாரும் கொட்டுறது மாதிரி இருக்குது, மண்டையில் ஒரு கொட்டுற மாதிரி. விவேகமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள்? தமிழில் நீங்களே எல்லாரும் சேர்ந்து படிங்க. உன்னை ஆட்கொண்ட, சேர்ந்து படிங்க. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், could you please display நியூ கிங் ஜேம்ஸ்? இதில் பாருங்க, தமிழ் எப்படி போட்டிருக்குது? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா. ஆனால் நியூ கிங் ஜேம்ஸ் படிமா, சத்தமா படி. In நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், தமிழுக்கும் இங்கிலீஷும் ரொம்ப வித்தியாசம். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எப்படி போடுறீங்கன்னா, is he not your father who bought you, not brought you? அதுக்கு அர்த்தம் என்னது? உன்னை, பாருங்க, is he not thy father that hath bought thee? அதுக்கு அர்த்தம் என்னது? உங்களை என்ன பண்ணாரு? வெள்ளக்கரையும் கொடுத்து வாங்கிரு. அந்த அப்பாவை பாருங்க ஐயா, what a lovely God. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தே. All the fathers, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். அவர் அப்புறம் என்ன பண்ணாரு? நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளாய் மாற். எல்லா அம்மாமாரும் பாடுங்க சத்தமா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளாய் மாறி, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் என்னையும் அவர் நினைத்தாரே. சொல்லுமா, தாழ்மையில். அதுதான் என்னுடைய ஸ்டோரி.
mercy. அவர் என்ன சொன்னாரு? We have a father this morning. அணைக்கிற ஒரு மாத்திரமல்ல, நடத்துகிற அப்பா. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றே. எல்லாம் சத்தமா சொல்லுமா, நன்றி சொல்லுமா. We love you Father. அப்பா உமக்கு நன்றி அப்பா. எல்லா வாலிப பிள்ளைங்க, அப்பா, all the young people, children, kids, அன்பு. இப்பெல்லாம் சர்ச்சஸ்ல நல்ல சிட்டில எல்லாம் வந்து காணிக்கை பையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. சர்ச்சில் என்டர் பண்ணோன்னே என்ன எது வச்சுருப்பாங்க? QR கோடு வச்சுருப்பாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் பாவ நிவாரண பலின்னு ஒன்று உண்டு. நான் அந்த எண்ணாகமத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. நம்பர்ஸில் எண்ணாகமத்தில் அதை பற்றி போட்டிருக்குது. அந்த பாவ 7வது அதிகாரத்தில் ஒரு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 மாடு. அண்ணே சொல்லுங்கண்ணா, ஒரு மாடு என்ன விலை? சொல்லுங்கய்யா. இன்னைக்கு ஒரு மாடு என்ன, வயல் உழக்கூடிய மாடு என்ன விலை? 30,000 ரூபா இருக்குமா? 2 மாடு 60,000 ரூபா. அதுக்கப்புறம் 5 ஆட்டுக்கடா. இன்னைக்கு மட்டன் விலை திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட்டிட்டு 1000. ஆனாலும் கல்யாணத்துக்கு மட்டன் தான் போடுறாங்க. We are also something, மட்டன் போட்டு காட்டணும். இங்க பாருங்க, 5 ஆட்டுக்கடா எவ்வளோ ரேட்டுமா? 50,000 ரூபா. 2 மாடு சொல்லுங்க தம்பி எவ்வளோ? ஒரு தங்க கரண்டி 175 இது ஷேக்கல்னு சொல்றாங்க. உங்க தங்க 1 கிராம் இருந்தாலும் எங்கெங்க ஓட்டம் போட்டு இல்லாமல் போடுறோம். ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்தா கால்குலேட் பண்ணி சொல்லுங்க, கிறிஸ்தவன் எவ்வளோ வரும்? மொத்தத்தில் எவ்வளோ வரும்? ஒரு சண்டே நமக்கு சேலரியே வரமாட்டேங்க, 7 பேக்கேஜ் அவ்வளோ வரமாட்டேங்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர், நீ செலுத்த வேண்டாம் மகனே. நீங்கள் சில இடத்துல போகும்போது ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க? பெய்டு. What a lovely God we serve this morning. It is our heavenly Father who paid very huge penalty for your sins. அந்த வசனத்தை படிக்கும்போது I cried before God. ஆண்டவரே, ஒவ்வொரு சண்டையும் என்னால் காசு இல்லையாப்பா, வீடை விற்று தானே கொண்டு வரணும். ஆனால் அதையெல்லாம் சிலுவையில் கொடுத்துட்டு நம்மளை விலைக்கு வாங்கிட்டாரே. பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்காக பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாருங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க பணம் செலுத்த தேவையில்லை. இப்போ அந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா? இப்போ நீங்க உபாகமா டிஸ்பிளே பண்ணுங்க தம்பி, 32:6. இப்போ பாருங்க, அந்த வசனத்தை படிங்க, அப்பதான் தெரியும். உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா. அதனால தான் சாரி, இந்த வசனத்தை போடுங்க. 1 கொரிந்தியர் 6:19-20. அதனால தான் சொல்றாரு, உங்க சரீரம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பாருங்க, 1 Corinthians chapter 6, 19 and 20 சேர்த்து டிஸ்பிளே பண்ணுங்க. அது ஒரு காரியம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த பாயிண்ட்ல போய் முடிச்சிடலாம். பாருங்க, 1 Corinthians chapter 6 verse 19 and 20. உங்கள் சரீரமானது, எல்லாரும் உங்க சரீரத்தில் கையை வைங்க. இந்த பாடி எனக்கு சொந்தம் கிடையாது. அப்புறம் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு முழிப்பு வந்திருக்கும் 4 மணிக்கு. ஐயோ, நேற்றெல்லாம் நைட் டியூட்டி பார்த்தோம், கொஞ்சம் தூங்கணும். கடைசியில் மணி 7:45 ஆயிற்று. ஆண்டவர் வந்து சொல்லுவாராம், அப்படி இருக்க டிஸ்பிளே இருக்கட்டு, எடுக்க வேண்டாம். உன்னத பாட்டு 2:14 4 மணிக்கு வந்து, மகனே நான் உன்னைய விலைக்கு வாங்கியிருக்கேன் தெரியுமா, எலும்பு. இது அப்படி இருக்கிறது. அந்த வசனத்தில் போட்டிருக்குது, மகளே உன் முகத்தை எனக்கு காட்டு, லெட் மீ see your face. மார்னிங் 3 o'clock வந்துருப்பார். யாருக்கு வீட்டில் தட்டியிருப்பார், எல்லா வீட்லையும் தட்டுவார்ல 3 o'clock. அப்புறம் ஐயோ ஆண்டவர், நேற்று நைட்டில் டபுள் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன், மறுபடியும் 4 o'clock மெதுவாக வந்து, மகளே, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், லெட் மீ hear your voice. 2 அழகா கலர்ஃபுல்லாக வச்சாரு. அடுத்தல 4வது சொல்கிறாரு, உனக்கு கூட தெரியலை, நீ பல்லு விளக்காம தான் இருக்கிற, ஆனாலும் உன் முகம் எனக்கு ரொம்ப அழகா இருக்குது. குளிக்க கூட இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, your face is lovely, your voice is sweet. எலும்பு மகளே. அதான் சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், அதாவது ரெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் உங்களில் எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலையில் ஏசப்பா நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறாருன்னு? அதான் பவுல் சொல்றாரு, கிரைஸ்ட் lives in me, தங்கியும் இருக்கிறது என்று. அப்புறம் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அறியீர்களா. 20வது வசனத்தில் 20 சொல்றாரு, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. சம்படி பேடானே அக்கா,
Fathers, listen carefully. Somebody paid. நம்மளால பணம் செலவு பண்ண முடியாது. அதனால தான் எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வர்றோமோ, ஆண்டவரே எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க, நல்லவர் அப்பா. நான் ஒரு காரியத்தை பைபிளில் படிக்கும்போது அழுகையா வரம் பார்த்துக்கிடுங்க. அவர் எப்படி விலைக்கு வாங்கியிருக்கிறாரு? எசேக்கியேல் சாப்டர் 16 verse 5ல, எசேக்கியேல் 16:5ல அவர்கிட்ட சொல்றாரு, மகனே மகளே நீ தெருவில் கிடந்தா தெரியுமா? Do you know that you were thrown away in the open field? நான் தாண்டா உன்னை எடுத்து என் ரத்தத்தினால உன்னை கழுவி. இங்க பாருங்க, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்யறதுக்கு யாரும் வரலடா. உங்க லைஃப ஒரு 30 இயர்ஸ்க்கு பின்னாடி கொண்டு போங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாம இருந்தோம்ல, எங்கெல்லாமோ இருந்தோம்ல. அவர் சொல்லாரு, உனக்காக ஃபேமிலிக்காரங்க கூட அவ வீட்டுக்கு போனா, தங்கச்சி வீட்டுக்கு போனா காசு கேப்பா, திருப்பி போயிடுவாங்க. உனக்காக பரிதபிக்கிறதுக்கு உனக்கு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண வரலடா. ஆனா நான் அப்பா, அப்பா நீ பிறந்த நாளிலே கடைசியில் என்ன வாசிங்க? லாஸ்ட்ல, நீ அருவருக்கப்பட்டதுனால் வெளியே எரிந்து விடப்பட்டாய். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, ஐ வாஸ் thrown away in the open field. அகஸ்திய சிவகுமார் அண்ணன் ஒரு மகளை வளர்க்குறாங்க, அவங்க பிள்ளையா வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை பிறந்த 2வது நாளில் தாய் ஏதோ பெண் பிள்ளைன்னு நினச்சாலோ என்னன்னு தெரியாது, அந்த பிள்ளையை தூக்கி ரயில்வே ட்ராக்ல போட்டாப்புல. ரயில்வே ட்ராக்ல கடந்துட்டு இருக்குது சின்ன குழந்தை, பச்சை குழந்தை. 3 தெரு நாய்கள் வந்து அந்த பிள்ளையை கையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, அந்த பிள்ளை மனசில் ஒருவேளை அழுதுருக்கும்ல, தாயே, நாய் கடிக்குது, போராடி இங்கே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு. அடுத்தல இன்னொரு நாய் காலை கடிக்குது, ஒரு விரலை சாப்பிட்டுட்டு. அந்த பக்கம் ஒரு வயசான தாத்தா வந்தார். ஐயோ ஒரு சத்தம் கேட்குது, பூனை சவுண்டு மாதிரி. எடுத்து பார்த்தா ஒரு சின்ன பெண் குழந்தை நாய்களோடு போராடுது. அந்த நாய்களை விரட்டி குழந்தை எடுத்து பக்கத்தில் உள்ள மெடிக்கல் ஒரு ஸ்கூலில் மெடிக்கல் இதில் வச்சார். அங்கே கவனிக்க யாரும் இல்லை. அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த பிள்ளை இருந்தது. எங்களுக்கு நியூஸ் வந்தது, அகஸ்திய சிவகுமார் அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு இப்படிப்பட்ட த்ரோனவே பிள்ளைகளை கண்டா ஓடி போயிடுவாங்க. நேராக போய் அந்த பிள்ளையை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ அகஸ்திய சிவகுமார் அண்ணன் ஆண்டு சொன்னார், மகனே இந்த பிள்ளைக்கு நீ தான் வாழ்வு கொடுக்கணும். கையில் இன்னைக்கு அந்த பிள்ளை வேலூரில் படித்து கொண்டிருக்கிறது. ஷாரன் அவள் பாடும்போது, when she sings song you will cry. நீங்கள் ஷாரன் வாட் ஹேப்பன், உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு சொன்னால் அவள் சொல்ல, எங்கள் அம்மா என்னை குப்பையில் போட்டுட்டாங்க ரயில்வே ட்ராக்கில். 3 நாய்கள் வந்து என் கையை ஃபுல்லாக தின்னுட்டாங்க. ஆனால் ஐ ஹாவ் அ ஹெவன்லி ஃபாதர், எனக்கு ஒரு அப்பா பரலோகத்தில் இருக்கார். அதே மாதிரி உலகத்துலேயும் அகஸ்திய சிவகுமார் அவங்க தான் என்னுடைய டாடி. என் அப்பா இல்லை, அம்மா என்ன குப்பையில் போட்டா, எனக்கு ஒரு அப்பா, எனக்கு ஒரு அப்பா, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். இன்னைக்கு வேலூரில் படிச்சுட்டு இருக்கிறான். அந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனம் ஞாபகம், நீ வெளியில் எறிந்து விடப்பட்டா. நீங்கள் வீட்டில் போய் பாருங்க அப்பாவனுடைய அன்பு என்னங்கிறத. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 5, 6, 9, 10, 11, 12, 13, 14 வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எசேக்கியேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் படிங்க. You will cry. அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசிப்பீங்க. முதலாவதாக, still there is a place for me. எங்க அப்பாட்ட ஒரு இடம் இருக்கு. அவர் மோசேட்ட சொல்றார், மோசே come, there is a special place besides me. லூக்கால சொல்வாரு, there is a room னு சொல்வார். அவர் சொல்றாரு, அந்த மாஸ்டர் still there is a room. நமக்கு இருக்குது. நோவா பேழையை உண்டு பண்ணி குடும்பமா பாதுகாக்கப்பட்டாங்க. still there is a room for you. there is a room. இரண்டாவதாக, is he not your father who bought you? உனக்காக விலை கொடுத்து வாங்கின அவர் அல்லவா, நீங்க நமக்கு சொந்தம் அல்ல. அதனால நாளைக்கு காலையில் உங்க அம்மா சொல்றாங்க, டேய் மகளே நேற்று சர்ச்சில் பிரசங்கம் கேட்டால எலும்பு இல்லைம்மா, இன்னைக்கு ஸ்கூலு லீவுன்னு சொல்லாதுங்க. somebody paid. மூணாவதாக, finally and lastly, the father who is sending என்னை ஊழியத்துக்கு அனுப்புகிற அப்பா. முதலாவதாக, எனக்காக காத்து கிடக்கிற அப்பா, என்னை கண்டுபிடிக்குது வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கிறது மலை தூங்குகிறது. இரண்டாவதாக, விலைக்கு வாங்கின மகனே, don't forget I have paid very huge penalty for your sins. don't forget my love. இங்க ஒரு ஹோல் போட்டாங்க மகனே, ஒரு ஈட்டியை கொண்டு வந்து ஒரு ஹோல் போட்டான், அந்த ஹோல்ல தான் நீ இருக்கிறா. don't forget. இதெல்லாம் வசனங்கள் இருக்குது. மூணாவதாக, அந்த அப்பா வாசிக்கலாமா? யோவான் 20:21. அந்த அப்பா என்ன பண்ணினாருன்னு ஏசப்பா சொல்றாரு. ஜான் சாப்டர் 20 verse 21. As the Father has sent me, I also send you. அதனால தான் நேற்று நாங்கள்
அந்த நம்ம கிறிஸ்டபரனோட பேசிட்டு இருந்தோவானே, நம்ம எங்கேயோ இருக்கக்கூடியவங்க, சென்னையில், மதுரையில், வேற எங்கெல்லாம் இருந்திருக்கலாம். எதுக்கு இந்த பூனாவில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, இட் இஸ் யோர் ஃபாதர் ஹூ ஹஸ் சென்ட் யூ ஹியர். இட் இஸ் யோர் ஃபாதர் ஹூ ஹஸ் kept you in the company. அதனால தான் அந்த கம்பெனியில் அந்த ஹை ப்ரொஃபைலில் வச்சுக்கிற நோக்கமே அவர் உங்களையும். ஜெம்ஸில் எம்பிடிசின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதனுடைய மெயின் தீம் என்னன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மிஷனரி. ஒவ்வொரு கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் மிஷன் ஃபீல்டு. உங்கள் வீட்டுக்கு வீடு க்ளீன் பண்ண ஒரு அக்கா வராங்கல்ல, அவங்க ஆண்டவரை அறியாதவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. எங்கள் வீட்டு, நான் பெங்களூரில் இருக்கிறேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டி, வயசான ஆண்டி, ஒரு வாலிப பிள்ளையை கூட்டி நடத்திட்டே போவாங்க, ஹிந்தி பிள்ளைய. ஆண்டி இது யாருன்னு கேட்டேன். தம்பி இந்த பிள்ளைய 2 வருஷம் இருப்பா, 2 வருஷத்தில் ஆண்டரை பற்றி சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அனுப்பிவிட்டு இன்னொரு பொண்ணு. அவங்கள பார்த்தா அவங்க பேத்தி மாதிரி தெரியும், வேலைக்காரி மாதிரியே தெரியாது. அந்த பிள்ளை அந்த அக்காவுடைய லைஃப்பை பார்த்து ஷீ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் as a personal savior. நம்ம இருக்கிற இடத்துல, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, செக்யூரிட்டி உங்களை பார்க்கும்போது they see Jesus in your life, they read Jesus. நான் சொல்லலை, ஏசாயா 49:3 NIV படிங்கம்மா, ஐசையா 49:3 NIVல இந்த 3வது பாயிண்ட், ஆண்டவர் பிதா நம்ம எதுக்கு அனுப்பியிருக்கிறாரு, அவருக்காக எதையாவது செய்யும்படிக்காக. NIV ஐசையா 49:3 சத்தமா படிமா. இங்கிலீஷை பாருங்க, வித்தியாசமா இருக்கு. In whom I will இது என்னது, இது என்னது, அது என்னது? இப்போ அதை பார்த்த உடனே தெரியுது, அவர் என்ன நோக்கி. தமிழ் இங்கிலீஷில் போட்டிருக்கா தம்பி, in whom I will display. டிஸ்பிளேனா என்னது? ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, டிஸ்பிளே இருக்கா? ஏர்போர்ட் போறீங்க, டிஸ்பிளே இருக்கா? உங்களை பார்க்கக்கூடிய, உங்களை பார்க்க போது சொல்லணும், here is a man of God, here is a woman of God. இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். இயேசுவை உலகத்துக்கு காட்டுறோமா? knowingly unknowingly others feel God's presence. இங்க பக்கத்துல வரும்போது you carry the presence of God, you carry the essence of God, you carry the flavor of God. நம்ம பக்கத்துல வரும்போது இயேசுவை காட்டுகிறோமா? இதுக்கு தெளிவான ஒரு வசனம் 1 Samuel chapter 9 verse 6. இதோட முடிக்கிறேன். 1 Samuel chapter 9, அதுவும் 1வது சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். அங்க தெளிவா போட்டிருக்குது, எதுக்காக தேவன் உலகத்தை நம்மள வச்சிருக்கிறாரு, அவருக்கு எதையாவது செய்யும்படிக்காக. we should do something for God. இங்க பாருங்க, அதற்கவன் இதோ இந்த பூனா பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி. தம்பி உங்க எந்த இடத்துல இருக்கீங்க தம்பி? உங்க ஏரியா பேர் சொல்லுங்க. உங்க தம்பி உங்க அக்குரிட்டி. See, look, in this city there is a man of God, அக்குரிட்டி. இப்போ அடுத்தல பார்க்கணும் நீங்கள் என்னன்னா, அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்களா சொசைட்டி. உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, செக்யூரிட்டி, உங்கள் வீட்டில் வேலைக்கு வரக்கூடியவங்க, நீங்கள் மார்க்கெட்டில் போய் மட்டன் வாங்கும்போது, காய்கறி வாங்கும்போது, அந்த காய்கறி கடைக்காரங்க, மார்க்கெட்டில் உள்ளவங்களாம் எப்படி சொல்லணுமா? ஹி இஸ் ஹைலி. இப்போ ஒரு கேள்வி கேளுங்க, அவருக்கு தமிழ் எப்படி போட்டிருக்குது? அவர் பெரியவர். நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபதேசியார்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் 40 வருஷத்துனால உங்களுக்குலாம் தெரியும். நம்ம ஊரில் உபதேசியார் வரும்போது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் வேஷ்டியை கலத்தி விட்டுட்டு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களாமா? பார்த்துருக்கீங்களா? பெரியவங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் ஐயாவுக்குலாம் தெரியும். கிராமத்தில் வயதான காலத்தில் உபதேசியார், அவங்க தான் வல்லமையாக ஊழியம் செய்கிறவங்க. அவங்க கிராமத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் அறியாத புறஜாதி மக்களும் வேஷ்டி அவுத்து விட்டு இப்படி நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் அந்த காரியத்தை தேவன் இந்த காலையில் எதிர்பார்க்கிறாரு. அவர் மிகவும் பெரியவர். அதுக்கப்புறம் அவர் சொல்றதெல்லாம் எதுக்கு அந்த கம்பெனில, அந்த ஐடி ஃபீல்டில் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. யூ ஆர் த ஆன்சர் ஃபார் யுவர் கலீக்ஸ். நீங்க தான் ஆன்சர். அவர் சொல்றதெல்லாம் தப்பாம நடக்குமா? கடைசியில் சொல்வாரு, he will show. அந்த பாருங்க கடைசியில் என்ன போட்டு இங்கிலீஷ்ல போட்டுருங்க, he will tell ன்னு போட்டுருக்குது. another translation, he will display, he will show, அப்படி தானே போட்டுருக்குது. he will show, காட்டுவார்னு போட்டிருக்கு. அதாவது இந்த உலகத்தில் அப்பா நம்மளை அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காய். அகஸ்டின் ஜெபக்குமாரன் 53 வருடங்களுக்கு முன்னாடி பீகார் போனாங்க. மிஷினரிகளின் கல்லறை தோட்டம், எங்கே போகிறோன்னு தெரியாது, ஆனால் தனியாக எங்கே படுக்கிறோம், எங்கே சாப்பிட்றோம் தெரியாது, ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. எங்கே சப்போர்ட் வரோன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு 3000 ஊழியக்காரங்க, 1500 இடத்துல இப்படி தேவனை ஆராதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 13 ஆங்கில பள்ளிக்கூடங்கள், நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தே ஆர் டாப்பர்ஸ். 3 ITI
50 ஹிந்தி மீடியம் ஸ்கூல், இவ்விதமாக பல காரியங்களை வைத்து இன்னைக்கு 1500 சபைகள். பெரிய கிருபையினால இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆண்டுடைய பெரிய கிருபையினால டாப்பர்ஸ். இன்றைக்கி சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் வந்திருந்து ஒரு கட்டிங்கில் ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நான் ஜெம்ஸனுடைய ஹிந்தி மீடியம் ஸ்கூலில் நான் படித்தேன் என் கிராமத்தில். ஆனால் அந்த ஜெம்ஸ் தே ஹவ் பிளான்டட் வெரி சாலிட் வேல்யூஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி டுடே ஐ கேரி. அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவர் அறியாதவன் தான், கிராமத்தில் தான் இருந்தேன். இவங்க எங்கள் கிராமத்துக்கு கரண்ட் கிடையாது, நக்சலைட் உள்ள இடம், தண்ணி வசதி கிடையாது. இவங்க மிஷினரிஸாக வந்தாங்க, எங்கள் ஊரில் வந்து ஸ்டே பண்ணாங்க, ஸ்கூல் வச்சாங்க. இன்றைக்கி நான் படித்து மெடிக்கல் ஆஃபீஸராக மாறி இருக்கிறேன். இவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. 2 வசனத்தை மாதிரி சொல்கிறேன். மார்க் 1:45 ஒரு குஷ்டரோகி, ஆண்டவர் அவசரப்பட்டார், நேரே போறாரு, குஷ்டரோகியை தொட்டுட்டாரு. மார்க் 1:45 40-45 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டாம். ஒரு குஷ்டரோகி, ஆண்டவர் அவனை சுகப்படுத்துற உடனே அவன் என்ன பண்ணானா, he was proclaiming. அவன் வந்து குஷ்டரோகி தான், அவன் தியாலஜி படிக்கல. நான் குஷ்டரோகியா இருந்தேன், கிராமத்துக்கு வெளியே. உங்களுக்கு தெரியும், குஷ்டரோக வியாதி வந்தவங்க சொசைட்டிக்குள்ள வர முடியாது பழைய நாட்கள். அவன் சொல்றான், நான் மாத்திரம் சுகம் ஆயிட்டேனா அந்த ஆண்டவரை பற்றி சொல்லுவேன்னு சொல்லி அதை அறிந்த ஆண்டவர் அவனை வெளியே போய் தொடராரு. குஷ்டரோகி சுத்தமாயிட்டான். 1:45 சொல்லிருக்குது, he was proclaiming gospel. அதுக்கப்புறம் 2:14 ஒரு லேவி இருக்கிறான். லேவி இன்கம் டேக்ஸ் கலெக்டர். அவருக்கு சிந்தனை ஃபுல்லா பணம் 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 பணம். ஆனா ஆண்டவர், லேவி நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லவே இல்லை. அடுத்த வசனத்தில் லேவி இயேசுவை லேவி கமான்னு சொல்றாரு. எழும்பின உடனே வர ஒண்ணுமே சொல்லலை. 16வது வசனத்தில் மார்க் 2:16 லேவி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இன்கம் டேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் இயர், சீனியர், ஜூனியர் எல்லாம் வந்துட்டாங்க. பாவிகள் எந்தெந்த ஹப்புக்கு போனாங்களோ எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாப்புல. he could influence all his friends. அவனும் ஒளிஞ்சிடான். he was proclaiming. அதுக்கப்புறம் 5:20 கல்ற தோட்டத்தில் ஒருத்தன் கிடக்கிறான். அவனை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏசு அவனை தேடி போய் விடுதலை பண்ணோடனே 10 பட்டணத்தில் போய் ஊழியம் செஞ்சான். இதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்னன்னா, அந்த கலர தோட்டத்தில் இருந்தவன் he was proclaiming, அந்த வேர்ட் அப்படியே போட்டிருக்குது, he was proclaiming the gospel. அவன் அந்த பட்டணத்தில் போய் தெக்கப்போலியில் போய் சொன்ன உடனே ஒருத்தன் சொல்லியிருக்கான், அவனுக்கு கொன்ன வாய், பேச வராது. ஆனால் மார்க் 7:36 இந்த கலர தோட்டத்தில் இருந்தவன் அங்க ஊர்ல ஒருத்தன் கொன்னைவாய் இருந்தான். ஏய், நான் கலர தோட்டத்தில் இருந்து ஏசு என்னை தொட்டுச்சார், இப்போ நான் ஊழியம் செய்யறேன்டா. அந்த கொன்னவாய் இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க போன உடனே இயேசு அந்த கொன்னவாய் தொடர்ந்துட்டாரு. மார்க் 7:36 அந்த கொன்னவாய் உள்ளவன், பேச முடியாதவன் பேச ஆரம்பிச்சோன்னே he was proclaiming the gospel. எனக்கு இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது, ஆண்டவரே, குஷ்டரோகிகளுடைய ஊழியத்தை செஞ்சாங்க ஆண்டவரே, கல்ற தோட்டத்தில் இருந்தவங்க செஞ்சாங்க ஆண்டவரே, ஹை ப்ரொஃபைல் லேவி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், ஆண்டவர் ஊழியம் செய்யணும்னு சொல்ல. ஆனா அவனுக்கு ஒரு பாரம், நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு நிற்கும் போது ஆதியாகமம் 4:9 டேய், where is your brother Cain, where is your brother? நாளைக்கு உங்ககிட்ட கேட்பாரு, நீங்க நம்ம எல்லாம் ஃபேமிலியா போய் நிற்போம்ல, மகளே மகனே, அந்த ஸ்கூல்ல, அந்த காலேஜில், அந்த கம்பெனியில், அந்த வீட்டில் நான் உன்னையே வச்சேன்ல, உங்க பக்கத்து டோரில் உள்ள உங்க பக்கத்து நேபர் எங்கன்னு கேட்பாரு. God will audit. 3வது, அப்பா நம்மளை அந்த பொண்ணால் வச்சிருக்கிற காரியம் அவருக்கு ஊழியம் செய்ய முடியா. எல்லாம் கண்களை மூடுவோமா, ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா, ஆண்டவர் நோக்கி பார்க்க. சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும். தெரிஞ்சவங்க பாடுவோம் எல்லாரும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையா மாறவே, எந்தே செயல் எங்கு இயேசு நாமம். ஒரு தீர்மானம் எடுப்போமா, எந்தே எல்லையெங்கு இயேசு நாமம் சொல்ல வேண்டும். சத்தமா ஆராதனை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எப்படியாயினும் சிலரையாவது நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, எப்படியாயினும் இந்த பூனா பட்டணத்தில் என்னுடைய நண்பர்களை, என் பக்கத்து வீட்டுக்காரர்களை ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு அப்பா இருக்கிறீங்க.
அப்பா, எங்களுக்காக இன்னும் காத்திருக்கிற ஒரு அப்பா. நான் தப்பு பண்ணினது உண்மைதான், அவ்வளவு பயங்கரமான பாவம் செஞ்சது உண்மைதான், யார்கிட்டயுமே சொல்ல முடியாத காரியத்தை பார்த்துட்டேன், செஞ்சுட்டேன், பேசிட்டேன், தப்பா SMS அனுப்பிட்டேன், தப்பா வாட்ஸ்அப் அனுப்பிட்டேன், அவங்களுக்கு அனுப்பியிருக்க கூடாது. சாரி ஜீசஸ், என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அப்பா ரெடியா இருக்கார். ரெண்டாவது, நான் உன்னைய விலைக்கு வாங்கினதுங்கிறத சாகிறது வரைக்கும் மறந்துடாத. உன் பாடி எனக்கு சொந்தம், யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணிடாத நான் உனக்கு சொந்தம் ஒன்று. மூணாவதாக, இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிற நோக்கமே, யூ வில் டிஸ்பிளே மை ஸ்ப்ளெண்டர், யூ வில் டிஸ்பிளே மீ. மகனை, என்னை நீ உலகத்துக்கு காட்டுவா. அப்படிப்பட்ட கிருபையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும்